தென்னங்கீட்டு சேனலோட காலை வணக்கம் எல்லாருக்கும். இந்த மீன் வந்து கிழங்கன் பொடி மீன். 2-3 பேர் நேற்று கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. வீடியோ பார்க்காதவங்க லிங்க் கீழே இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சைனா கிளாஸை யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜெல்லி ரெசிபி, குழந்தைங்களோட ரொம்ப ஃபேவரட் ரெசிபி. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. இந்தளவுக்கு கடல் பாசி, 1 லிட்டர் தண்ணி, இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 5 ஏலக்காய், 5 முந்திரி, கஸ்டர்ட் பவுடர், நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன், வெள்ளை சர்க்கரை, பனங்கருப்பட்டி, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம இன்றைக்கி 3 வகையான ஃப்ளேவரில் செய்ய போகிறோம். பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் சூடு பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம சைனா கிராஸை அலசிட்டு வந்துடலாம். இது எந்த அளவுக்கு அலசினாலும் கரையாது. அலசினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ சுடு தண்ணியில் போட போகிறோம். இது நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி அடிக்கடி பொங்கும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கரண்டியை வச்சு. இதுக்கு வந்து பெருசாக ஃப்ளேவர் இருக்காது, அதனால் இது கூட நம்ம வந்து ஒரு 5-6 ஏலக்காயை இடித்து சேர்த்து ஏலக்காய் போட்டு 1 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். இதை நம்ம 3ஆக பிரிக்க போகிறோம். இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றி வைங்க. அது வந்து கஸ்டர்ட் பவுடரும் சர்க்கரையும் சேர்த்து செய்கிறதுக்காக. இப்போ வந்து மீதி உள்ளதில் கருப்பட்டி சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். கருப்பட்டி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். இப்போ வந்து கருப்பட்டி நம்ம வடிகட்ட போகிறோம். ஏன்னா கருப்பட்டியில் வந்து தூசி மண் நிறையா இருக்கும். பத்தாததுக்கு நம்ம ஏலக்காய் போட்டதுனால ஏலக்காய். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றிக்குங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னே இது ரொம்ப பிடிக்கும். மேலே வந்து முந்திரி ஆட் பண்ணிங்க கொஞ்சோண்டு. இப்போ வந்து அடுத்தது நம்ம சர்க்கரை சேர்த்து செய்ய போகிறோம். அதை ஃபில்ட்ரு பண்ணி இன்னொரு பவுலில் ஊற்றி, இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்து செஞ்சதில் மீதி இருக்கிறதுல கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே சேர்த்து கலக்குங்க. அடுப்பில் வச்சு 1 நிமிஷம் கொதிக்க விட்டாலும் தப்பில்லை, ஆனால் இப்படி சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட மேலே முந்திரி சேர்த்துக்கிறோம். கலர்ஃபுல்லான 3 வகையான ஃப்ளேவரில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஜெல்லி ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரெசிபியை செஞ்சுட்டு உங்கள் குட்டீஸோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்னங்கீட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.